இது உங்கள் ஸ்மால் மோட்டிவேஷன். நான் உங்கள் எல்டி. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஞானியான முதியவர் வசித்து வந்தார். அவர் தனது ஞானத்திற்கும் அவரது வழிகாட்டுதலை நாடுபவர்களுக்கு அவர் அறிவுரை வழங்குவதில் பெயர் பெற்றவர். ஒரு நாள் ஒரு இளைஞன் தனது வாழ்க்கையின் சவால்கள் மற்றும் தொடர்ச்சியான தோல்விகளால் திருப்தி அடைந்து உதவிக்காக முதியவரிடம் சென்றார். அந்த இளைஞன், நான் வெற்றி பெற மிகவும் கடினமாக முயற்சித்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் தோல்வியடைகிறேன். நான் கைவிட வேண்டும் என்று தோன்றும் போது அதை தொடர்வதற்கான வலிமையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று கேட்டார். முதியவர் பொறுமையை கேட்டுவிட்டு அந்த இளைஞனிடம் கேரட், முட்டை, தேநீர் பை ஆகியவற்றை கொடுத்தார். அவர் சமையலறைக்கு அவரை பின்தொடர சொன்னார். அவர் அங்கு 3 பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி ஒவ்வொரு பொருளையும் ஒரு பாத்திரத்தில் வைத்தார். அவர் வெப்பத்தை கொடுத்து அவற்றை கொதிக்க வைத்தார். சிறிது நேரம் கழித்து முதியவர் அடுப்பை அணைத்து ஒவ்வொரு பொருளையும் ஒரு பாத்திரத்தில் வைத்தார். பின்னர் நடந்ததை கவனிக்கும்படி அந்த இளைஞனிடம் கூறினார். அந்த இளைஞன் ஒரு பாத்திரத்தில் மென்மையும் சதையுமாக மாறியிருந்த கேரட்டை பார்த்தார். இன்னொரு பாத்திரத்தில் உடையக்கூடிய முட்டை இப்போது உள்ளே கடினமாக இருந்தது. இருப்பினும் தேநீர் பை அதை சுற்றியுள்ள தண்ணீரை மனம் கொட்ட தேநீராக மாறியது. முதியவர் விளக்கினார். இந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒரே கொதிக்கும் திறனை எதிர்கொண்டன, ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக செயல்படுகின்றன. கேரட் வலுவாகவும் கடினமாகவும் சென்றது, ஆனால் பலவீனமாகவும் மென்மையாகவும் மாறியது. உடையக்கூடிய மற்றும் திரவ உட்புறம் கொண்ட முட்டை உள்ளே கடினமாகிவிட்டது. இருப்பினும் தேநீர் பை தன்னையே மாற்றி புதிய மற்றும் மகிழ்ச்சியான ஒன்றை உருவாக்கியது. அவர் சற்று நிதானித்து அந்த இளைஞரிடம் கேட்டார், வாழ்க்கையில் சவால்களும் சிரமங்களும் முன்னே சூழ்ந்தால் நீங்கள் யாராக இருப்பீர்கள்? கேரட்டை போல மென்மையாக உங்கள் வலிமை இழப்பீர்களா? முட்டை போல கடினமாகவும் கட்டுப்பாடற்றவர்களும் மாறுவீர்களா? அல்லது நீங்கள் தேநீர் பை போல உங்கள் சுற்றுப்புறத்தை மாற்றி துன்பத்தை அழகாக மாற்றுவீர்களா? அந்த இளைஞன் பாடத்தை பற்றி யோசித்து சவால்களுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் சக்தி தன்னிடம் இருப்பதை உணர்ந்தார். கைவிடுவதற்கு பதிலாக அவர் தனது பிரச்சனைகளை நெகிழ்ச்சி மற்றும் படைப்பாற்றலுடன் அணுக முடிவு செய்தார். அவர் தேர்ந்தெடுத்தால் தனது சூழ்நிலை மாற்ற முடியும் என்பதை அறிந்தார். அன்று முதல் அந்த இளைஞன் தனது சிரமங்களை ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் எதிர்கொண்டான். தனது சவால்களை வாய்ப்பாக மாற்றினான். மேலும் தனது கிராமத்தில் உள்ள மற்றவர்களை அவ்வாறு செய்ய தூண்டினான். நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் அல்ல, அவற்றிற்கு நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பதே நமது குணாதிசயத்தை வரையறுக்கிறது என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. டீபேக்கை போலவே துன்பத்தை நேர்மறையாக மாற்றவும் நம்மை சுற்றியுள்ள உலகில் செல்வாக்கு செலுத்தவும் சக்தி உள்ளது. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். நன்றி.